தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 100x வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து மார்க்கெட் அப்டேட்டும் வந்து பார்த்துடலாம். வீடியோக்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்க சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா கிரிப்டோ பற்றின அப்டேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காயின் வந்து பை பண்ணுறனாலும் செல் பண்ணுறனாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம அதில் தான் ஷேர் பண்ணுவோம். ஸோ மஸ்ட் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் ஆப்பில் இந்த ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, லாஸ்ட் 2 டேஸாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து இப்போது டம்ப் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூஸை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டம்ப் ஆகிறதும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நியூஸை பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறது டம்ப் ஆகிறதுனால நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து இந்த இடத்துல வேலை செய்யாது. நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் படி இப்போ வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு அதோட சப்போர்ட் லெவல் இருக்கிறனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோட சப்போர்ட் லெவலு. இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் வந்து கேண்டில் வந்து இந்த இடத்துல அதோட சப்போர்ட் லெவலில் வந்து டச் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பம்ப் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதோட சப்போர்ட் லெவலாக வந்து இப்போ வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இந்த சப்போர்ட் லெவலில் இந்த ட்ரெண்ட் லைனை வந்து கிராஸ் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா அகைன் வந்து பிடிசி வந்து அதோட லாங் டேர்ம் மேஜர் சப்போர்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து இன்னையோட அதாவது டே கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து $40,000 அபோவ் இருந்துச்சு அப்படின்னா அகைன் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அகைன் வந்து எவ்வளோ போகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா $43,000 $44,900 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி டே கேண்டில் வந்து $40,000 வந்து கம்மியாக வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து மார்க்கெட் வந்து கரெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் எடுக்கிறது பெட்ரு. ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் வந்து எப்போ வேணாலும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேட் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான பிளாக் செயின் ப்ராஜெக்ட் அந்த காயினை பற்றி பார்க்கலாம். டிஜி காயின். இந்த காயினை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினோட டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து அதோட சார்ட் வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஓவரால் சார்ட்டு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா 13% வந்து டவுனில் இருக்குது. இது வந்து லிஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 0.043 பைசாவில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பம்ப் கொடுத்துட்டு ஆல் டைம் ஹை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13 பைசா வரைக்கும் போயிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிப் எடுத்துகிட்டு அகைன் வந்து பம்பாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரீசெண்டாக நடந்த கரெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த காயின் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு டிப்பில் இருக்குது. இந்த இடத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல இப்போ வந்து லைட்டாக வந்து ஒரு டிப் வந்து எடுத்திருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது தான். இந்த டயத்தில் நம்ம என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா இதோட ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 8x வரைக்கும் ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த காயினோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இதோட சப்ளை எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இதோட சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10 பில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16% வந்து பார்த்தீங்கன்னா பேர்ன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 14% வந்து பிங்க் சேலில் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயிலும் வந்து நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஹோல்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12,073 ஹோல்டர்ஸ் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் வந்து பாருங்கள் இவங்க இதை எவ்வளோ காயின் வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 16% வந்து பேர்ன் பண்ணியிருக்காங்க. பிங்க் சேலில் வந்து பார்த்தீங்கன்னா 14% வந்து பிங்க் சேல் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் ஷாப்பில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ஹோல்டர்ஸ் எவ்வளோ ஹோல்டு பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பிளாக் செயின் ப்ராஜெக்ட்டு. அது மட்டும் இல்லை, இது வந்து எல்லாமே அவங்களோட ப்ராஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட டிஜிசெயின் வேலட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து வேலட் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து வேலட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் லான்ச் போர்டு வந்து 90% வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. மார்க்கெட் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் பிளாக் செயின் கொண்டு வரதாகவும்
கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக எக்ஸ்சேஞ்சும் கொண்டு வரதா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலெட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அவங்களோட வேலெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுங்களோட வேலெட்டில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும், அதாவது நம்மளோட அசட்டை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும், சேஃப் அண்ட் செக்யூராகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட டெக்ஸில் வந்து எந்தெந்த பிளாக் செயின் காயினெல்லாம் வந்து ஸ்வாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பினான்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தீரியம், அதுக்கப்புறம் சொலானா, மேட்டிக், இந்த மாதிரி உள்ள எல்லா பிளாக் செயின் காயினும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலெட் வந்து, அதாவது அவங்களோட ஆப் வந்து இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட டிஜிகாயின்னா என்ன அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பினான்ஸ் கில்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட அதாவது இந்த காயினோட நிக்நேம் வந்து பார்த்தீங்கன்னா பினான்ஸ் கில்லர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் வந்து மக்களுக்கு இந்த கிரிப்டோ வேர்ல்டில் என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடாப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மல்டி செயின் வேலெட்டு, அதுக்கப்புறம் டீசென்ட்ரலைஸ்டு எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்மும் வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணிட்டோம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க புதுசாக வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வர்றதா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பிளாக் செயினையும் வந்து கொண்டு வர்றதாகவும் அவங்க வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்களோட அந்த வாலெட்டை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத வீடியோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தேவைன்னா அது வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி அவங்களோட டெக்ஸையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான வீடியோவும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆடிட்லாம் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் ஆடிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து மார்க்கெட்டில் வந்து எவ்வளோக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 0க்கு அப்புறம் 3 0க்கு அப்புறம் 289 அப்படிங்கிற யூஎஸ்டிடியில் வந்து இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் ரேங்க்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 3699 இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிஜிகாயின் டாப் 50 கரன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 50க்குள்ளே வந்து கூடி சீக்கிரமே வரும் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அவங்களும் வந்து டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாகவும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி டாப் 50ல் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட பார்ட்னர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு உள்ள பார்ட்னர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட டீம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக கீழே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீசென்ட்ரலைஸ்டு வேலெட்டு, டீசென்ட்ரலைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லான்ச் பேடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜி மார்க்கெட் கேப் கொடுத்துருக்காங்க, டிஜி டூல்ஸு, லைவ் சாட்டு, எக்ஸ்சேஞ்சு, பிளாக் செயின் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இவங்க வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து அவங்க சொன்னபடி கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களோட ரோட் மேப்பு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸ் 3 வந்து இப்போ வந்து போய்ட்டுருக்கு. வேலெட்டோட மெயின் நெட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஜிடெக்ஸோட மெயின் நெட்டு, அதுக்கப்புறம் பில்ட்டு டிஜி மார்க்கெட் கேப்பு, அதுக்கப்புறம் அது அவங்களோட லான்ச் பேடு இதெல்லாம் கொண்டு வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரோட் மேப்பு ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5, ஃபேஸ் 8 வரைக்கும் இருக்குது. இதில் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லிஸ்டிங் ஆன் டாப் 1 எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ டாப் 1 எக்ஸ்சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா டாப் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பினான்ஸில் லிஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டாப் 50 கிரிப்டோ கரன்சிக்குள்ளே உள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபேஸ் 8ல் தான் வருது. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட பிளாக் செயினை வந்து டெஸ்டிங்க்கு வர்றது, லான்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு தடவை வந்து இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினை நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாம். இந்த காயினை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்கைக் ஷாப்பில் வந்து நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க எங்கே பை பண்ணுறது கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா ஹார்ட் பீட்டில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹார்ட் பீட்டை வந்து யூஸ் பண்ணுறத தவிர்த்துருங்க. பேங்கைக் ஷாப்பில் வந்து நீங்கள் இப்போதைக்கு பை பண்ணிக்கிங்க. ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினோட டீட்டெயில் எல்லாமே நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காயினை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிடுங்க. அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறதா வேணாமுங்கிறத நீங்கள் வந்து யோசிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.